சொந்தங்களுக்கு வணக்கம். அதாவது நடிகர் சூர்யா அவர்கள் ஒரு மிகவும் நல்ல மனிதர். ஏன்னா பல நல்ல செயல்களை செஞ்சிருக்கிறாரு. ஸோ அதுக்கு எதிர்வினை ஆற்றும் விதமாக இந்த ஆர்எஸ்எஸோட ஒரு பாப்பா பையன், அதாவது பத்ரி சேஷாத்ரின்னு. இந்த பத்ரி சேஷாத்ரி எப்படிப்பட்டவன் கேட்டிங்கன்னா, அந்த மணிப்பூர் பிரச்சனை நடந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ அந்த மணிப்பூரில் 2 பெண்களை நிர்வாணமாக கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுக்கு எல்லா சமுதாயமும் ரியாக்ட் பண்ணப்போ, ஒட்டுமொத்தமாக சொசைட்டி ரியாக்ட் பண்ணப்போ இது என்ன அநியாயம்னு கேட்டப்போ, இது என்ன பெரிய விஷயமா, சாதாரண கடந்து போங்க அப்படின்னு அருவருக்கு தக்க ஒரு கருத்தை சொன்னவன். அதுக்கப்புறமா அந்த விஷயத்த உச்சநீதிமன்ற நீதிபதி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே தாமா முன் வந்து எடுத்து இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுங்கன்னு காட்டமாக சொன்னேன். சுப்ரீம் கோர்ட் நீதிபதி பார்த்து நீ என்ன பெரிய டேஷா அப்படின்னு கேட்டவன். ஸோ இந்த பாப்பா இன்னைக்கு என்ன ரியாக்ட் பண்ணியிருக்கிறாருன்னா, அதாவது புலிதலைமுறையோட ஆசிரியர் சமஸ் அவர்கள் சூர்யா அவர்களை பாராட்டி ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. ஸோ அந்த கட்டுரைக்கு எதிர்வினை ஆற்றும்படியா இந்த ஒரு பெரிய விஷயமா ஏகலைவாங்கிற அமைப்பு இருக்கு, இந்த அமைப்பு இருக்கு. அப்புறம் ஆசிஸ் ஒருத்தர் அந்த விப்ரோ கம்பெனி அவர் வந்து எவ்வளோ செய்யறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கிறான். அதாவது விப்ரோ கம்பெனி அந்த ஆசிஸ் அவர்களோட ஆண்டு வருமானம்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வர்ற வருமானம் மட்டுமே 34,000 கோடி. ஸோ சிஎஸ்ஆர் இதை பண்ணி கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு அது காட்டினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டேக்ஸ் ஃப்ரீ இருக்குது. ஸோ அதற்காக அவங்க செய்கிறாங்க. ஸோ ஆனால் சூர்யா அவர்களுக்கு அது செய்யணும்னு கட்டாயம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு சூர்யா அவர்களோட அதிகமாக சம்பளம் வாங்குற நடிகர்களும் இதை செஞ்சதில்லை. ஸோ சூர்யா அவர்கள் இது மட்டும்தான் செஞ்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ராமாபுரம்ங்கிறது சென்னையில் ஒரு ஹார்ட்டான ஏரியா, சிட்டியோட ஹார்ட் பகுதின்னு சொல்லலாம். கோயம்புத்தூரில் ஆர்எஸ்புரம் ரேஸ்கோர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சென்னையில் ஹார்ட்டான ஏரியா அது. அந்த ஏரியாவில் இருக்க ப்ராப்பர்ட்டியை எல்லாமே தன்னுடைய சொந்த நலனுக்காக தான் பயன்படுத்துவாங்க. ஆனால் சூர்யா அவர்கள் அப்படி இல்லை. வெளியூர்லேருந்து வந்து படிக்க வர மாணவர்களுக்கு உதவியாக இருக்க மாதிரி அங்கே ஒரு பில்டிங் கட்டி விட்டுருக்காரு. பெருசாக அவங்ககிட்ட ஃபீஸ் எல்லாம் வாங்குறதில்ல. அங்கிருந்து வர்ற ஏழை மாணவர்கள் அங்கே தங்கி படிச்சுக்கலாம், மாணவிகள் தங்கி படிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான வசதி செஞ்சு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சூர்யாவோட அகரம் கட்டளை மூலமாக நிறையா பேர் படிச்சிருக்காங்க. 6,000க்கும் மேலே, 6,400 6,500 கணக்கு சரியா தெரியல, அத்தனை மாணவர்கள் படித்து இன்ஜினியராகவும் டாக்டராகவும் போயிருக்கிறாங்க. 51 டாக்டர் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. ஸோ அவர் நீட்டுக்கு எதிராகவும் குரல் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் வந்து இத்தனை டாக்டர் வந்து நாங்கள் நீட் வந்ததுக்காக பெருசாக அச்சீவ் பண்ண முடியல அப்படிங்கிற வருத்தமும் பட்டிருக்காரு. ஸோ அந்த மாதிரி சூர்யா அவர்கள்ட்ட படிச்சுட்டு வந்தவங்க வெளிநாட்டில் பெரிய பெரிய கம்பெனியில் பெரிய பதவிகளில் இருக்கிறாங்க. ஸோ அதை பார்த்து சூர்யா அவர்கள் பெருமையும் பட்டிருக்காரு. எப்படின்னா அவர் சுற்றுலாக்காக ஃபேமிலியாக வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. அங்கே ஒரு நபர் சூர்யா அவர்களை பின்தொடர்ந்து வரும்போது என்னன்னு கேட்குறப்போ, சார் என்ன தெரியலையா, நான் தான் அகரமில் ஃபர்ஸ்ட் பேட்ச்சு அப்படின்னு இருக்காரு. ஸோ அப்படின்னு சூர்யா அவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வாங்க உங்களை ட்ரா பண்ணிடுறேன்னு சொன்னதுக்கு இல்லைங்க இந்த ஏரியா கம்பெனியோட கார் வரும், காஸ்ட்லி கார் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போது நம்மக்கிட்ட படித்த பையன் இந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கான் அப்படிங்கிறது சூர்யாவுக்கு ஒரு பெரிய பெருமை தான். ஸோ அதே மாதிரி அங்கேருந்து எப்படின்னா ஒரு நிறையா க்ரைட்டீரியா வச்சு அகரம் மூலமாக நிறையா குழந்தைகள் செலக்ட் பண்ணுறாங்க. எப்படின்னா அப்பா இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு விதமான பாயிண்ட்ஸு, அம்மா இல்லாத குழந்தைகளுக்கு ஒரு பாயிண்ட்ஸு, அப்புறம் அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளுக்கு ஒரு பாயிண்ட்டு, அப்புறம் சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்கள், அப்புறம் வந்து பழங்குடி மக்கள், எந்த வசதியுமே இல்லாமல் பழங்குடி மலை கிராமத்துலேருந்து வரக்கூடிய மக்கள், இந்த மாதிரி பொருளாதாரத்தில் ரொம்ப அடித்தட்டில் இருக்க மக்கள், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாயிண்ட் வச்சு அகரம் செலக்ட் பண்ணி அவங்க எல்லாம் படிக்க வைக்குது. ஸோ அவங்களும் நிறையா படித்து டெவலப் ஆகிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சூர்யா அவர்கள் நடத்துகிற அறக்கட்டளையில் அங்கே பயின்ற மாணவர்களுக்கு அங்கே வந்து தோழர் மதிவதனி அதிகமாக வகுப்பெடுப்பாங்க. அதாவது படிப்பு மட்டும் இல்லாமல் சமூக நீதி பாடங்களை தோழர் மதிவதனி எடுப்பாங்க. சூர்யா அவர்கள் இந்த இதில் கூட முந்தானத்து பண்ண ஃபங்க்ஷனில் கூட மேடை இருந்தது கூட இடதுசாரி தோழர்கள் தான். தோழர் மதிவதனி, தோழர் அருள்மொழி, அப்புறம் சு வெங்கடேசன், இன்னும் பிற கம்யூனிஸ்ட் தலைவர்கள், திராவிட இயக்க தலைவர்கள் தான் இருக்காங்க. தோழர்கள் தான் அதிகமாக இருந்தாங்க. இதனால கோபம் கொண்ட கும்பல் தான் சூர்யா அவர்கள் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே படம் நல்லா இல்லைன்னு ட்ரால் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஆரிய கும்பலுக்கு என்ன ஒரு வைத்தறிச்சல்னா, சூர்யா அவர்கள் நடத்துகிற அறக்கட்டளை மூலமாக படிக்கிற மாணவர்கள் படிப்பை மட்டுமே கற்றுக்கிட்டு வரதில்லை, அவங்க ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸோடையும் இந்த சமூக நீதி அரசியலையும் கற்றுக்கிட்டு வராங்க அப்படிங்கிறது தான் இந்த ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு உள்ளபடியே ஒரு வைத்தறிச்சல். இதனால தான் சூர்யா அவர்களை அவங்க ரொம்ப டார்கெட் பண்ணி பேசுறதுக்கு காரணம். அது மட்டும் இல்லாமல் தோழர் மகாலட்சுமின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து இந்த பழங்குடி கிராம மக்களில் நிறைய பேர்த்த படிக்கிறதுக்கு வெளியில் அழைச்சி போனாங்க. இந்த காலகட்டத்திலையும் ஏகப்பட்ட ஸ்கூல்ஸு கிராமம் கொண்டு போனதுக்கு அப்புறமும் அந்த பழங்குடி மக்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் ஆகிறதுக்கு முன்னாடியே குழந்தைகளுக்கு பொண்ணுகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதும், அந்த குழந்தை இன்னொரு குழந்தைக்கு தொழில் போட்டு வரதுமா அவலங்கள் அந்த கிராமத்தில் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட கிராமத்தில் இந்த பெண்களெல்லாம் பசங்களெல்லாம் படிக்கிறதுக்காக தோழர் மகாலட்சுமி அவர்கள்
ரொம்ப முயற்சி எடுத்து 10வது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள சிட்டி சைட் மூவ் பண்ண வச்சு பல விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. இதுக்கும் சூர்யா அவர்கள் நிறைய ஆதரவாக இருந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் காரணமாகவும் சமூகத்தில் விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களை எல்லாம் முன்னாடி கொண்டு வராங்க அப்படிங்கிற ஒரு வைத்தறிச்சல் இந்த ஆரிய கும்பலுக்கு அந்த காலத்திலேருந்தே இருக்குது. ஸோ சூர்யா அவர்கள் அதை ஒரு முன்னணி நடிகராக இருந்து செய்கிறாரு அப்படிங்கிறது அந்த கும்பலுக்கு இன்னொரு வைத்தறிச்சல். ஒரு ஜெய்பீம் மாதிரி படங்கள்லாம் நிறைய எடுத்திருக்காரு. ஸோ இதெல்லாமே அந்த கும்பலுக்கு தன்னுடைய அரசியலே காலி பண்ணக்கூடிய வேலையெல்லாம் செய்கிறாரு அப்படிங்கிறதுக்காக இந்த கும்பல் தொடர்ச்சியாக சூர்யாவை குறி வைக்குது. நம்ம கங்குவா படம் ரிலீஸ் ஆனப்பவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம். சூர்யா அவர்களை எதிர்க்கிறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா காவி கும்பல்கள் தான் இருக்குது. ஸோ காவி கும்பல்கள் யார் எதிர்க்கிறாங்களோ நம்ம அவங்களுக்கு ஆதரவாக நிற்கணும் அப்படிங்கிறத நம்ம எடுக்கிற நிலைப்பாடு. ஏன்னா பெரியார் அவர்களுக்கு கற்றுக்கிட்ட பாடம் தான். பெரியார் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு அரசியலே தெரியாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுரு, பாப்பா யார் ஆதரிக்கிறானோ நீ அவனுக்கு எதிரான இல்லை, அதுதான் உனக்கான அரசியல் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டு போனார். அதே மாதிரி காவி கும்பல்கள் யாரை எதிர்க்குதோ, ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பல் யாரை எதிர்க்குதோ அவங்களுக்கு நம்ம ஆப்வியஸ் ஆதரவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சூர்யாவுக்கு நம்ம தொடர்ந்து ஆதரிக்கிறது காரணம். ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு வேலையை சூர்யா அவர்கள் தொடர்ச்சியாக செய்கிறாரு. அதுபோக காவி கும்பல்கள் எதிர்க்கும் விதமாக நீட்டுக்கு குரலாக கொடுக்குறது. ஸோ இதையெல்லாமே சொல்கிறதுனால காவி கும்பல்கள் சூர்யா மேலே ஒரு எரிச்சல் இருக்குது. ரங்கராஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரங்கராஜ் பாண்டியன் சாணக்கியா சேனல் தொடர்ச்சியாக சூர்யாவை டார்கெட் பண்ணியே பேசுவாங்க. ஏன்னா அப்பட்டமான ஒரு ஆர்எஸ்எஸ் பாஜக ஆதரவாரு. ஸோ அதன் அடிப்படையில் தான் பத்ரி சேஷாத்ரி வந்து இந்த லைனில் ஜாயின் பண்ணிட்டான். ஸோ இவனுங்கெல்லாம் என்றைக்குமே நம்மளுக்கு எதிராக இருப்பானுங்கிறது அன்னையிலேருந்தே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ நம்மவர்களுக்கு யார் எதிராக இருக்காங்களோ நம்ம அவங்களுக்கு வந்து ஆதரவாக இருக்கணும். ஏன்னா காவி கும்பல்கள் எதிர்க்கும் போது நம்ம அவங்களுக்கு ஆதரவாக இல்லாட்டி அவங்க ஒரு கட்டத்தில் ஃபெட் அவுட் ஆகி ஃபீல்ட் அவுட்டு போய் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிக்குவாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி நம்மளுக்கு ஆதரவாக நம்ம அரசியலில் பேசுகிற நபர்களுக்கு நம்ம தொடர்ச்சி ஆதரவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம காணொலி வழியாக கேட்டுக்கிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, அதாவது யூடியூப்ங்கிறது ஒரு பெரிய தொழில். பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, பணம் காய்க்கும் மரம்னே சொல்லலாம். அப்படி இருக்கிறப்போ அந்த இடத்துல தன்னுடைய தொழிலையும் பாராமல் கோபி சுதாகர் பரிதாபங்கள் சேனல் நடத்துகிறவங்க ஆரம்பத்தில் அவங்க கஷ்டப்பட்டு மெட்ராஸ் சென்ட்ரல்ங்கிற சேனல்லாம் வேலை செஞ்சு அதுக்கு முன்னாடி பல இடத்துல கஷ்டப்பட்டு தான் மெட்ராஸ் சென்ட்ரலுக்கு வந்தாங்க. மெட்ராஸ் சென்ட்ரலுக்கு அப்புறம் அவங்க அப்படியே மூவ் ஆன் ஆகுறாங்க. இங்கே பரிதாபங்களுக்கு சொந்தமாகவே பண்ணுறாங்க. செம்ம டெவலப்மெண்ட்டு யூடியூப்பில். அவங்களோட வீடியோ டெய்லி நான் கண்டிப்பாக பார்த்துடுவேன். ஏன்னா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், எல்லாத்தையும் நல்லா கலாய்ப்பாங்க. ஸோ அவங்க இன்னைக்கு சொசைட்டி பாவங்கள்னு ஒரு வீடியோ போட்டாங்க. எப்படின்னா, இந்த சொசைட்டியில் நடக்கிற ஆணவ கொலைகள், அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சாதிய சங்கங்கள், அந்த சாதிய சங்கங்கள் தலைவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய சொந்த நலனுக்காக தன்னுடைய சொந்த சாதியை சேர்ந்த பசங்களை வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறத போகிற போக்கில் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிருப்பாரு. ஸோ இது எல்லாமே ஒரு பெரிய பாராட்டுதல் அப்படின்னா, ஏன்னா தன்னுடைய வணிகத்தையும் கவனிக்காமல் இந்த விஷயத்தையெல்லாம் போடுறாங்க, அவங்க தெளிவாக செய்கிறாங்க அப்படிங்கிறது கோபி சுதாகர் அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுதல். இதுக்கு முன்னாடியே போன வருஷம் இந்நேரம் லட்டு பிரச்சனை வந்துச்சு, திருப்பதி லட்டில் மாட்டு கொடுத்து கலந்துட்டாங்க அப்படின்னு. அந்த டைமில் லட்டு பரிதாபங்கள்னு ஒரு வீடியோலாம் போட்டார். ஏன்னா அந்த டைம் ஒரு மாமி என்ன பண்ணுச்சுன்னா, நாங்கள் திருப்பதி லட்டே சாப்பிட்றது இல்லை, ஏன்னா எல்லாத்துக்கும் கைப்பட்டு அது வரும், அதனால நாங்கள் சாப்பிட்றதுன்னு ஒரு பாப்பாத்தி சொல்லுச்சு. அப்போது அரிசியெலாம் சாப்பிட்றீங்களே, ஏன்னா பொன்னி அரிசியாக சாப்பிட்றீங்க, அதெல்லாம் உங்கள் வீட்டுக்கு முன்னாடியே விளைய வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி லட்டு பரிதாபங்கள் எல்லாம் போட்டு கேள்வி எழுப்புனாங்க. இது அருமையாக இருந்துச்சு. அப்புறம் அந்த சைடு ஒரு பெரிய ப்ரெஷர் வந்துன்னா அதை வந்து டெலிட் பண்ணாங்க. ஆனால் இந்த டைமு எல்லா தோழர்களும் இடதுசாரி தோழர்களும் அவங்களுக்கு ஆதரவாக இருந்தனால இந்த வீடியோ டெலிட் பண்ணல. ஸோ இன்னும் இணையத்தில் அது நல்லாவே வேகமாக போயிட்டுருக்கு. 30 லட்சத்துக்கு மேலே இருக்க நபர்களை கடந்து போயிட்டுருக்கு வீடியோ. அந்த வீடியோ மேற்கொண்டு 1 கோடி பார்வையாளர்களை டச் பண்ணும் அப்படிங்கிறத நம்முடைய விருப்பம். ஸோ இந்த ஒரு வணிக காலகட்டத்திலையும் இதை பற்றி கவலையப்படாமல் தைரியமாக சொல்லியிருக்காங்கன்னா உள்ளபடியே கோபி சுதாகர் அவர்களுக்கு நம்ம பெரிய பாராட்டுகள் சொல்லிக்கணும். ஸோ இதன் மூலமாக சொல்கிறதுனா, ஆர்எஸ்எஸ் காவி கும்பல்கள் யாரை இருக்குதோ, அப்புறம் கோபி சுதாகர் அவர்கள் மாதிரி ஆட்களுக்கு நம்ம துணை அளிக்கணும், ஆர்எஸ்எஸ் காவி கும்பல் எதிர்க்கிற ஆட்களுக்கு நம்ம ஆதரவு அளிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அடுத்த நாள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.